வணக்கம் பவித்ரா. வங்கக்கடல் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் அங்கே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் அதனுடைய தாக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே இருந்தது. நேற்று காலை முதல் 11 மணி முதல் இன்று காலை அதிகாலை 6-7 மணி வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாது திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. லேசான மழை என்றாலும் கூட அந்த ஒரு நாள் பெய்த மழைக்கு திருப்பத்தூருடைய மிக முக்கிய சுற்றுலாத்தலமான திலகாம நிகழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது ஏழை மலையில் உள்ள படகிலத்திலிருந்து உபநீர் வெளியேறி காட்டு வழி பாதையாக வெளியே வந்து திலகாம நிகழ்ச்சியில் விழுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று ஒரு நாள் பெய்த மழைக்கு அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து போட்டு வரும் நிலையில வனத்துறை அலுவலர்கள் இந்த சுற்றுலா பயணிகள் யாரும் நிகழ்ச்சி செல்லக்கூடாது என்று ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை, முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் பார்த்தோம் என்றால் திருப்பத்தூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் கூட திலகாம நீர்வீழ்ச்சிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்த நிலையில இன்று இந்த மழை தொடர்ந்து இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக திலகாம நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சமயங்களில் அதிக மக்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அவருடைய நலன் கருதி பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி வனத்துறையினர்கள் நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். இதனால் அந்த காலை முதலில் வந்த சுற்றுலா பயணிகள் பெற்ற ஏமாற்றம் திரும்பி சென்றிருக்கிறார்கள். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.